ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, தமிழ்நாட்டுல இருந்து டெல்லிக்கு வரும்போது நாங்க ஆர்மி கோட்டர்ஸுக்கு ஃபர்ஸ்ட் டைம் என்னென்ன பொருள் எல்லாம் கொண்டு போனோம் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். தமிழ்நாட்டுல இருந்து இங்க கொண்டு வந்த பொருட்களை எல்லாத்தையும் உங்க கூட நான் ஷோ பண்ணி காட்ட போறேன். அந்த பொருட்கள் எல்லாமே இந்த பாக்ஸ்ல தான் நான் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிறேன். இந்த பாக்ஸ் தான் நம்ம இன்னைக்கு ஓபன் பண்ணி பார்க்க போறோம். இந்த பாக்ஸ்ல என்னென்ன பொருள் இருக்கு அப்படின்னு சொல்லி உங்க கூட நான் ஷேர் பண்ண போறேன். நிறைய பேர் ஃபர்ஸ்ட் டைம் வந்து கோட்டர்ஸ் வந்து வந்திருப்பீங்க. அப்ப நிறைய பொருள் வந்து என்னெல்லாம் கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி மிஸ் ஆயிரும். இந்த வீடியோ பாத்தீங்க அப்படின்னா, நீங்க ஆர்மி குவார்டர்ஸ்க்குன்னு நான் சொல்லல, பொதுவா நம்ம ஊர்ல இருந்து வேற மாநிலத்துக்கு வந்து நம்ம ஸ்டே பண்ண போறோம், அங்கதான் வந்து கொஞ்ச நாள் வாழ போறோம் அப்படின்னா, நம்ம தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய முக்கியமான பொருள் எல்லாம் இங்கேயும் கிடைக்கும். ஆனா என்னது கிடைக்கும்னா, கொஞ்சம் குவாலிட்டி வந்து நம்ம ஸ்டைல் மாதிரி இருக்காது. இப்ப மசாலா பொடி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இங்க உள்ள டேஸ்ட் வேற மாதிரி இருக்கும், நம்ம ஊர்ல உள்ள டேஸ்ட் வந்து வேற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி நிறைய டிஃபரன்சியேட் இருக்குது. இங்க நார்த் இந்தியாவுக்கும் சவுத் இந்தியாவுக்குமான காம்பினேஷன் வந்து வேற மாதிரி இருக்கும். நம்ம நிறைய நாள் வந்து நம்ம ஊர்ல உள்ள டேஸ்ட்டை சாப்பிட்டுட்டு இங்க உள்ள பொருட்களை சாப்பிட்டோம் அப்படின்னா, நம்மளால என்ன பண்ண சில பொருட்களை சாப்பிடவே முடியாது. அதனால நான் என்ன பண்ணேன்னா, ஊர்ல இருந்து நமக்கு தேவையான எல்லா பொருட்களையுமே நான் வாங்கிட்டு வந்திருக்கிறேன். என்னென்ன நான் வாங்கிட்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு உங்க கூட ஷேர் பண்ண போறேன். வீடியோ வாட்ச் பண்ணி பாருங்க. நீங்க ஃபர்ஸ்ட் டைமா வேற ஏதாவது ஸ்டேட்ல போய் செட்டில் ஆக போறீங்க அப்படின்னா என்னென்ன பொருள்லாம் கொண்டு போகணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நான் ஓபன் பண்ணி காட்டுறேன். இதோ நான் கொண்டு வந்த பொருட்கள் மொத்தமும் இதுலதான் இருக்குது. என்னென்ன பொருட்கள்லாம் இருக்கு அப்படின்னு உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நம்ம வந்து எல்லா பொருளையும் ஓபன் பண்ணி காட்டலாம். உங்கள்கிட்ட ஒவ்வொரு பொருளா வந்து நான் ஷேர் பண்ணி காட்டுறேன். ஃபர்ஸ்ட் வந்து எடுத்த உடனே நம்ம வந்து தமிழ்நாட்டுல இருந்து கொண்டு வந்த பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா, முக்கியமா நமக்கு தேவையான ஒரு பொடி, மசாலா பொடி. இது என்னன்னு பாத்தீங்கன்னா கறி மசாலா பொடி. இந்த கறி மசாலா பொடி வந்து நம்ம குருமா, அப்புறம் பிரியாணி என்னெல்லாம் சமைக்கிறோமோ அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். வீட்டிலே அரைச்சது ரொம்ப டேஸ்டா இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இந்த 2 பவுடர். இது என்னன்னு பாத்தீங்கன்னா, இது வந்து கருவேப்பிலை பொடி. கருவேப்பிலை வந்து இங்க கிடைக்காது அப்படின்னு நினைப்பீங்க. கருவேப்பிலை இங்க கிடைக்கும். ஆனாலும் நம்ம ஊர்ல நம்ம வீட்டுல விளைஞ்ச கருவேப்பிலை பொடி வந்து நல்லா வெயில்ல காய வச்சு அதை நல்லா பொடி பண்ணி எடுத்திருக்கிறேன். இது கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு மேலேயே வந்து யூஸ் பண்ணலாம். நல்லா காய வச்சு எடுத்ததுனால. இது வந்து பாத்தீங்கன்னா முருங்கை இலை பொடி. இதெல்லாம் நிறைய நல்ல 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 யூசஸ் இருக்கு. இது ரெண்டையுமே நான் பொடி பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கிறேன். ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் டைம் வந்து இங்க வந்திருக்கோம் அப்படின்னா, இங்க கருவேப்பிலை மரம் எங்க இருக்குது, முருங்கை மரம் எங்க இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்க முடியாது. அதனால என்ன பண்றது, இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் நான் என்ன பண்ண பொடி பண்ணி ஸ்டோர் பண்ற மாதிரி கொண்டு வந்தாச்சு. அடுத்து பாத்தீங்கன்னா முக்கியமான பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா புளி. இந்த புளி வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படி நான் சொல்றேன்னா, இங்க வந்து புளி வந்து கிடைக்கும். ஆனா இங்க உள்ள புளி வந்து ரொம்ப மண்ணா இருக்கும், அந்த மாதிரி ரொம்ப குப்பையா இருக்கும். அதை வந்து டைரக்டா சமையலுக்கு யூஸ் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதனால நம்ம ஊர்லயே ஃப்ரெஷ்ஷா வந்து கிராமத்துல இருந்தோம் அப்படின்னா அவங்களுக்கு தெரியும்ல, அவங்கவுங்க தோட்டத்துல புளி வந்து மரம் வச்சிருப்பாங்க. அப்படி மரம் இல்லாதவங்க வந்து வச்சிருக்கவங்க வந்து விற்பாங்க. அதுல காசு கொடுத்து 1 கிலோ 2 கிலோ அப்படின்னு சொல்லி நான் ஒரு 3 கிலோ அந்த மாதிரி புளி வாங்கிட்டு வந்திருக்கிறேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது பாத்தீங்கன்னா முக்கியமான பொருள் நாட்டு சக்கரை. நாட்டு சக்கரை வாங்கிட்டு வந்திருக்கிறோம். இந்த நாட்டு சக்கரை வந்து இங்க கிடைக்காதா அப்படின்னு நினைப்பீங்க. இங்கேயும் நாட்டு சக்கரை கிடைக்கும். ஆனா என்னன்னு பாத்தீங்கன்னா, டெல்லியில வந்து வெல்லம் இருக்குல்ல, அந்த வெள்ளத்தை வந்து அப்படியே திரிச்சு பொடி மாதிரி வச்சிருப்பாங்க. நாட்டு வெல்லம் மாதிரி இருக்காது. அது ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கும். கலர் வித்தியாசமா இருக்கும், டேஸ்டும் ஒரு மாதிரி புளிப்பா இருக்கும். அதனால என்ன பண்றது, நம்ம ஊர்ல இருந்து வெல்லம் வாங்கிட்டு வந்தாச்சு. நாட்டு சக்கரை, இயற்கை நாட்டு சக்கரையா. இது வந்து ஒரு 2 கிலோ அந்த மாதிரி வாங்கிட்டு வந்திருந்தேன். அப்புறம் பாத்தீங்கன்னா கல்லுப்பு. இது வந்து கல்லுப்பு. நம்ம எல்லாருமே வீட்டுல வந்து கல்லுப்பு தான் யூஸ் பண்ணணும். ஏன்னு கேட்டீங்கன்னா அதுலதான் அயோடின் வந்து ரொம்ப கம்மியான அளவுல இருக்கும். அதனால அயோடின் சத்து கூடாது இருக்கிறதுக்கு நம்ம வந்து நார்மலா கல்லுப்பு யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நான் ரொம்ப ரெகுலராவே நான் ஊருக்கு எப்பெல்லாம் போறேனோ அப்பெல்லாம் வாங்கிட்டு வரக்கூடிய பொருள். இங்க வந்து நான் இது வரைக்கும் கல்லுப்பு வந்து நான் பார்த்தது கிடையாது. எல்லாமே சால்ட் அப்படின்னு கேட்டோம்னாலே பொடி உப்பு மட்டும் தான் கடையில கொடுப்பாங்க. அதனால இது நான் மறக்காம எடுத்துட்டு வந்துக்கோங்க. அடுத்து பாத்தீங்கன்னா நான் ஊர்ல இருந்து கொண்டு வந்தது பாருங்க. இது வந்து சாம்பார் பொடி. இது நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லா குழம்பு செய்யறதுக்குமே சாம்பார் பொடி இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி நம்ம வீட்டுல அரைச்சு வச்சு கொண்டு வந்தோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்து இந்த பக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா இது வந்து மல்லிப்பொடி. இது வந்து மல்லிப்பொடி. அந்த மல்லிப்பொடியுமே நம்ம சாப்பாடு யூஸ் பண்றதா. இது எல்லாமே நம்ம ஊர்ல பக்குவமா வெயில்ல காய வச்சு திரிச்சு எல்லாம் கொண்டு வந்தாச்சு.
இது நீங்களும் எங்க நீங்க சப்போஸ் நீங்க நம்ம தமிழ்நாட்டை விட்டு வெளியில போறீங்க அப்படின்னாலே இந்த மாதிரி மசாலா பொருள் எல்லாம் திரிச்சு கொண்டு போய்க்கோங்க, சரியா? அடுத்து பாத்தீங்கன்னா இது வத்தல் பொடி, தனி மிளகா பொடி, ஓகேவா? இது எல்லாமே மசாலா பொடி நான் நம்ம வீட்டுல சமைக்கிறதுக்காக கொண்டு வந்தது. அடுத்து பாத்தீங்கன்னா இது வந்து எள்ளு. இங்கேயும் எள்ளு கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனா எள்ளோட டேஸ்ட் பாத்தீங்கன்னா ரொம்ப மோசமா இருக்கும். அது என்ன சொல்றது, நம்ம ஊர் எள்ளுல வந்து எள்ளு பொடி இடிச்சோம் அப்படின்னா இப்ப பசங்களுக்கு பாத்தீங்கன்னா இட்லி தோசைக்கு வந்து என்னோட பெரிய பையனுக்கு வந்து எள்ளு பொடி பிடிக்கும். யாருக்கெல்லாம் எள்ளு பொடி வந்து தோசை சாப்பிடுறதுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. என்னோட பெரிய பையனுக்கு வந்து எள்ளு பொடி ரொம்ப பிடிக்கும். அதனால அதுவுமே நான் வந்து எள்ளு எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டேன். அப்புறம் பாத்தீங்கன்னா முக்கியமான ஒரு பொருள், குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா இது வந்து வாட்டர், ஓம வாட்டர். அதாவது நம்ம வந்து இப்போ நம்ம பேரண்ட்ஸ் யாருமே இல்ல, தனியா வந்து ஸ்டே பண்ணியிருக்கோம். நம்ம தான் நம்ம குழந்தைங்களுக்கு வந்து சேஃப்டியா பாத்துக்கணும். திடீர்னு நைட்டு போல ஏதாவது வயிறு வலி அந்த மாதிரி ஏதாவது ஸ்டொமக்ல இன்ஃபெக்ஷன் அந்த மாதிரி ஸ்டொமக் பெயின் ஆகுது அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த வார்ம் வாட்டர் வந்து கொடுத்துக்கலாம். இது நான் எப்போதுமே ரெகுலராகவே நான் ஊருக்கு போனா வாங்கிட்டு வரக்கூடிய ஒரு பொருள். கிட்டத்தட்ட இதோட யூசஸ் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 மாசத்துலயும் வரைக்கும் நான் இதை யூஸ் பண்ணிப்பேன். இப்ப வந்ததுல இருந்து நாங்க வந்து 1 மாசம் ஆச்சு, இன்னும் வந்து இதை யூஸ் பண்ணல. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். குழந்தைங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி இதையும் நம்ம எடுத்துட்டு போய்க்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா நிறைய பொருள் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இது எல்லாமே நீங்க தமிழ்நாட்டுல இருந்து இங்க கொண்டு வரக்கூடிய பொருள் தான். அடுத்து பாத்தீங்கன்னா இது சுண்ட வத்தல். இங்க சுண்ட வத்தலே நான் இது வரைக்கும் எந்த கடையிலையும் பார்த்தது இல்ல. இது சுண்ட வத்தல் வந்து நான் ஊர்ல இருந்து கொண்டு வந்திருக்கேன். அடுத்து வேற என்ன கொண்டு வந்திருக்கிறேன், இது வந்து ஒரு பவுடர். என்னன்னு கேட்டீங்கன்னா நவதானிய பொடி. குழந்தைங்களுக்கு வந்து நம்ம எவ்வளவுதான் ஹார்லிக்ஸ் பூஸ்ட் அப்படி வாங்கி கொடுத்தாலும் நம்ம வீட்டுல குழந்தைங்களுக்காக நவதானியம் வந்து திரிச்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா காலையில பசங்க ஸ்கூல் போறது ரொம்ப இயர்லி மார்னிங் போவாங்களா, அது ரொம்ப கஷ்டமா இருக்கும் பசங்களுக்கு சாப்பாடு சாப்பிடுறதுக்கு. அதனால இந்த மாவு வந்து நான் ரெடி பண்ணி கொண்டு வந்துட்டேன். இதை நம்ம கூழு மாதிரி கிண்டி பசங்களுக்கு காலையில கொடுத்தோம் அப்படின்னா அவங்க ஈஸியா சாப்பிட்டு போயிடுவாங்க. அடுத்து ஒரு முக்கியமான பொருள் என்னன்னா இது வந்து பாத்தீங்கன்னா இதுவும் ஒரு பொடி தான். என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம கருப்பு உளுந்தம் பொடி. இது நான் திருச்சி கொண்டு வந்திருக்கிறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா குழந்தைங்க வந்து ஹெல்தியா இருக்கணும், அதே டைம்ல நல்லா புஷ்டியா வரணும் அப்படின்னா இந்த கருப்பு உளுந்தம் பொடியை வந்து நம்ம ரெகுலரா வந்து ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி கிண்டி ஸ்கூல் போயிட்டு வந்த அப்புறம் கொடுத்தோம் அப்படின்னா நல்லா யூஸ் ஆகும். இதுதான் நான் ரெகுலரா வந்து கொடுத்துட்டு இருக்கேன் குழந்தைங்களுக்கு. அது போக வேற என்னெல்லாம் ஊர்ல இருந்து கொண்டு வந்திருக்கேன்னு பாத்தீங்கன்னா முக்கியமா இது மாதிரி வேஷ்டி கொண்டு வந்திருக்கிறேன். எதுக்கு இந்த வேஷ்டின்னு பாத்தீங்கன்னா இப்ப நம்ம இட்லி ரெடி பண்றோம் அப்படின்னா இட்லி துணி தேவைப்படுது. இது ஊர்ல அப்படின்னு சொன்னா நிறைய ட்ரெஸ்ஸஸ் இருக்குமா, அதுல இருந்து நம்ம எடுத்துப்போம்னா இப்ப நம்ம வெளியூருக்கு வந்திருக்கனால குறிப்பிட்ட அளவு தான் நம்மளோட துணி இருக்குமா, அதனால நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு வேஷ்டி கொண்டு வந்துடலாம். ஏன்னா இட்லி துணி வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிட்டே இருப்போமா அடிக்கடி. அதனால ஒரு வேஷ்டியை கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா டக்குன்னு இட்லி பொடி வந்து ரெடி பண்ணிடலாம். இது எல்லாமே நான் கிச்சனுக்காக யூஸ் பண்ண பொருள். இது எல்லாமே நீங்களுமே கொண்டு போனீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களோட சமையல் செய்யறதுக்கும் சரி ஹெல்த்தியான முறையில சாப்பிடுறதுக்கும் சரி. இது எல்லாமே கொண்டு வந்தாச்சு. முக்கியமான ஒரு பொருள் வந்து நம்ம ஊர் பொருள் வந்து கொண்டு வர மறந்துடக்கூடாது. என்னன்னு பாத்தீங்கன்னா உங்ககிட்ட காட்டுறேன். இங்க வாங்க, இது பாத்தீங்களா அரிசி. இது வந்து வீட்டுல உள்ள அரிசி தான். இது காலியாக போகுது. அடுத்து பாத்தீங்கன்னா இங்க பாருங்க உளுந்து, கருப்பு உளுந்து. இதுவுமே நான் ஊர்ல இருந்து கொண்டு வந்திருக்கேன். நம்ம தோசை போட்டுக்கலாம், இல்ல உளுந்தஞ்சாப்பாடு வந்து நம்ம செஞ்சுக்கலாம். அது போக இங்க ஒரு 25 கிலோ பையில வந்து அரிசி, நம்ம ஊர் அரிசி வந்து கொண்டு வந்திருக்கிறேன். இது எல்லாமே நம்ம ஒரு ஸ்டேட்ல இருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு வந்து நம்ம கொஞ்ச நாள் வந்து இருக்க போறோம் அப்படின்னு சொன்னா இதெல்லாம் தேவைப்படக்கூடிய பொருள். இன்னைக்கு நம்மளோட வீட்டுல என்னென்ன திங்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு உங்க கூட ஷேர் பண்ணதுல ரொம்ப ரொம்ப ஹாப்பி. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். நம்ம வீடியோவை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆர்மி குவார்டர்ஸுக்கு வர்றதுக்கு நான் என்னென்ன பொருளெல்லாம் ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கிறேன். இதை எப்படிலாம் யூஸ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி அடுத்தடுத்த வீடியோல ரெகுலரா நான் வந்து போஸ்ட் பண்ணுவேன். வீடியோ மறக்காம வாட்ச் பண்ணி பாருங்க. அப்புறம் வேற ஏதாவது உங்களுக்கு இந்த ஆர்மி குவார்டர்ஸ்ல இல்ல வேற ஸ்டேட்ல நாங்க இருக்கிறதுனால என்னென்ன புது புது விஷயங்கள்லாம் நீங்க தெரிஞ்சுக்க ஆசைப்படுறீங்களோ அதெல்லாம் கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு ஸ்டேட்டுக்கு மாறி போறவங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது போக நான் என்னென்ன பாத்திர வகைகள்லாம் ஊர்ல இருந்து கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி நாளைக்கான வீடியோல பார்க்கலாம். ஓகே, பாய்.